Exercise 10.4 sum 17 sin inverse of 3x minus 4x cube கொடுத்துருக்காங்க. இந்த இன்வர்ஸ்ல வந்தாலே நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது சப்ஸ்டியூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சைன் தீட்டா கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டான்னு வரும். இது வந்து சைன் த்ரீ தீட்டாவோட ஃபார்முலா. சைன் 3 தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக சைன் 3 தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். ஸோ சைன் இன்வர்ஸும் சைனும் நம்மளுக்கு என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு ஒய் ஈக்குவல் டு 3 தீட்டான்னு கிடைக்கணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு பண்ண முடியாது, ஏன்னா தீட்டா பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதனால தீட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றினோம்னா நம்ம ஈஸியாக டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து அப்போ தீட்டா எடுத்துக்கலாமா, தீட்டா ஈக்குவல் டு சைன் அந்த பக்கம் போயிட்டுனா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ தீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாறிட்டு இல்லையா. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.